ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா பெரிய பொண்ணு. நம்ம 2 பாக்கெட் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. அது அம்மா தான் சமையல் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா காரஞ்சாரமாக நாட்டு சமையல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும், நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். அம்மா எல்லாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நறுக்கிட்டுருக்காங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து சின்ன வெங்காயம், இஞ்சி, நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருவாங்க. ஆனால் வேறு லெவல் சமையலுங்க. அம்மா சமையல்னாவே தனி டேஸ்ட்டு தான். அம்மா சமைக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போனால் எல்லோரும் என்னோடய சமையலெல்லாம் பிடுங்கி சாப்பிடுவாங்க. எனக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. நீங்களும் அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் தெரியும். அம்மா இதுக்கு தேவையான சின்ன வெங்காயமெல்லாம் அரைஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவையானது ரொம்ப சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் இனிக்கும். ஸோ கம்மியாக தான் எடுத்துக்கணும். அம்மா 400 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் அந்த 400 ரூபாய்க்கு எவ்வளோ வெங்காயம் போடணுமோ அவ்வளோ வெங்காயம் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் போதும். ரொம்பலாம் போடாதீங்க, இனிக்க ஆரம்பிக்கும். ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி அம்மா போய் பேசிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் அதே வெள்ளைப்பூண்டு, உங்களுக்கு தேவையான வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வெள்ளைப்பூண்டு போட்டோம். ரொம்ப இஞ்சி போட வேண்டாம். அந்த மனம் வர்றதுக்கு மட்டும் லைட்டாக போட்டால் போதும் இஞ்சி. இல்லைன்னா இஞ்சி வாசம் அடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இஞ்சி செட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு வெங்காய சைஸ் அளவுக்கு போட்டால் கூட மனம் இருக்கும். ரொம்பலாம் போட வேண்டாம். சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்து தனித்தனியாக எடுத்தாச்சு. அம்மா அதை எடுத்துன்னு போய் தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அரைக்கிறாங்க. இப்போ தான் அரைக்க போகிறாங்க. அரைச்சிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் என்னடா இப்படி பாத்திரமெல்லாம் இருக்குது, இந்த பாத்திரத்தை மட்டும் காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் இப்படி தான்ப்பா. சொந்த வீடெல்லாம் இல்லை, வாடகை வீடு தான். செல்ஃபெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கதவை வச்சு நாங்கள் பாத்திரம் வச்சிட்ருக்கோம். இதுவே காட்டுறோன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. வீடியோ வரும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடுறோம். நெக்ஸ்ட்டு அம்மா தாளிக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் வச்சு அரைச்சிட்டாங்க. சிக்கன் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகெல்லாம் போடுவாங்களா, அப்போ இந்த நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்தா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பொரியெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுக்கிறாங்க. கறி மசாலா போட்டிருக்காங்க, மட்டன் மசாலா போட்டிருக்காங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா. அம்மாவுக்கு பாவம், பல்லு வலியிலேயே அம்மா வீடியோக்காக எல்லோரும் வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆகுறாங்களே, நம்மளால் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்துலேயே சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. முட்டை வேறு உருண்டிட்டு ஓடுது எங்கெங்கே. அம்மாவுக்கு பல்லு வலியிலேயே பாவம் செஞ்சிட்ருக்காங்க. பல்லு வீங்கியிருக்கு பாவம் அம்மாவுக்கு. பாருங்கள், பார்த்தாவே தெரியும் இந்த வீடியோவில். எண்ணெய் ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கடுகு போட போகிறாங்க. கருவேப்பிலை போடுறாங்க. கருவேப்பிலை வெங்காயமெல்லாம் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா. அந்த கருவேப்பிலை எதுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா, கடைசியில் தாளித்து எல்லாம் இது பண்ண பின்னாடி அது ஒரு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு மேலே தூவி விட்டோம்னா டேஸ்ட்டு, அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டும் கொத்தமல்லி டேஸ்ட்டும் மனமும்
குழம்புக்கு இருக்கும். ஸோ அதனால் அது தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், இது வந்து கறி மசாலா, இந்த 3. நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச இது தேங்காய் போடக்கூடாது. இந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, இந்த 3 மட்டும் போட்டிருக்காங்க. போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அந்த மணம் வரும்போது அந்த குழம்பு டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துட்டேன், ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கணும். என்னடா கறி போடுறதுக்கு முன்னாடி இது போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு டைம் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். இந்த சமையல் நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த டேஸ்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மிளகா பொடி, மட்டன் பொடி, கறி மசாலா எல்லாம் போட்டு வதக்கிடுவாங்க. வதக்கின பின்னாடி தான் கறி போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், அம்மா எந்த அளவுக்கு செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கழுவிட்டோம். ஆல்ரெடி கழுவி வச்சுட்டு இன்னொரு டைம் கழுவி எடுத்து பிளேட்டில் வைக்கிறாங்க. கல்லீரல் எடுத்து காட்டுறாங்க. அது வந்து அப்பாவுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே கறி எடுத்தால் அப்பாவுக்கு தனியாக கல்லீரல் வாங்கிட்டு வந்துடுவோம். 400 ரூபாய்க்கு. எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலியாக, ஸோ 400 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நாள் நாங்கள் மட்டன் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ரெகுலராக எடுக்கிற அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஸோ சிக்கன் எடுத்தோம். வேறு கடையில் எடுத்தால் எங்களுக்கு பிடிக்காது. நல்லா வறுத்து எடுத்துக்கிறோமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுடணும். அம்மா உப்பு போட்டிருக்காங்க, அதில் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த சிக்கன் எடுத்து போட்டுடணும். இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கடாய் வடை சட்டியில் போட்டுடணும். நாய் வேற காத்துட்ருக்குது. அம்மா ரொம்ப நேரமாக கழட்டிட்டு இருக்கிறோம், வர மாட்டேங்குது. ஒரு வேலையே வந்துடுச்சு. இருக்கு இந்த மாவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா எடுத்துடலாம் மாவை. நம்ம அந்த மசாலா எல்லாம் அந்த கறிக்கு ஒற்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நம்ம அரைச்சி வச்ச காரமும் எல்லாம் அந்த கறிக்கு ஒட்டும். கறிக்கு உப்பு பிடிக்கும். சோடா உப்பு நல்லா எதுவும் கல்லுமணி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சோடா உப்பு போட்டுக்கலாம். பூ மாதிரி வர்றதுக்காக. கட்டியாக இருக்குது, நல்லா அமுத்தி விட்டுட்டு கறியெல்லாம் நல்லா வறுத்து எடுத்த பின்னாடி கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது நல்லா குஜுன்னு வெந்திருக்கும். அம்மா நல்லா வதக்குறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை உப்பை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பண்ணிக்கலாம். ஊர்லேருந்து நாங்கள் மிளகாய் அரைச்சி கொண்டு வருவோம் எங்கள் டேஸ்ட்டுக்கு. இது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது காரமாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அந்த காரம் பொடி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கலக்கி எடுத்தாச்சு. நல்லா அளவு காரம் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ தண்ணி வந்து இந்த தண்ணி என்ன தண்ணினா அம்மா அரைச்சாங்கல்ல அந்த தண்ணி 2 டம்ளர் ஊற்றுறாங்க. அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம்
குஜு குஜுன்னு வர அளவுக்கு நம்ம வச்சோம்னா இது அப்படியே கூட இந்த இதுலேயே கூட இருக்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது தெரியல. வந்து இட்லி செய்கிறனால எங்களுக்கு இட்லி சட்டியும் அதோட தட்டும் எடுத்து வச்சு கழுவி வைக்கிடலாம். கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த டேஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். செய்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வெளியே போயிருக்கோம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி குழம்பு தயார் பண்ணிடலாம். என்னடா லேட் பண்ணுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி தாங்க, எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன். யாரும் தப்பாக நினைக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த முட்டை கழுவி அதில் போட்டுருவோம். ஆளுக்கு ஒரு முட்டை. எங்கள் ஃபேமிலியில் வந்து 9 பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபில்டரெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க, எனக்கெல்லாம் தெரியாதுங்க. அதனால இருக்கிற ஃபேஸை வச்சு அப்படி எடுத்துட்டேன். 6 முட்டை இருக்குது. பிடிச்சா 6 முட்டையை குழம்புல போட்டுக்கலாம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அங்கே போட்டாச்சுக்காங்க. ஸோ அதனால தான் ஆட்டிட்டு எடுத்துருக்கேன். வந்துட்டா என் கொஞ்சம் தங்கம் என்னமோ சாப்பிட்ருக்கா போல். நெக்ஸ்ட்டு நம்ம மீது வச்சுருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பண்ணிட்டுருக்கேன். அந்த குழம்புல தூவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் அந்த குழம்ப நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட். உங்களுக்கே பிடிக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிக்கன் குழம்பு சாப்பிட்லான்னு அவ்வளோ ஆசையாக இருக்குமா ஊற்ற முடியும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. குஜு குஜுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, களி தெரியுமா, களி, அந்த களி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா ஐயோ நாக்கை விட்டு போகாதுங்க. அந்த டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம். அடுத்தது இட்லிக்கு தனி சூடு தெரியும். அக்கா தங்கச்சி 2 பேருமே சண்டை போடுறாங்க. அவங்க பாப்பா என்ன சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட சமையல் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியான வாழும் எவ்வளோ நக்கலாக பண்ணிகிட்ருக்கா பாருங்க. பாப்பா இட்லி சாப்பிட்டு அவள் என்னென்ன பேசுகிறா, என்னென்ன அரட்டை பண்ணுறான்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் தான் அது எனக்கு நானே பேசுறது எனக்கே தெரியல. என்னமா பேசுகிறேன், அவளுக்கே தெரியலையம்மா பேசுனது என்னன்னு. ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கழித்து நம்ம இட்லி எடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் பாப்பா என்னமோ பேசுகிறத நீங்கள் பாருங்கள். பாப்பா குறும்பு பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன்.
வெந்திருக்கும். நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும். எனக்கு இட்லி செய்கிறதுனாவே கொஞ்சம் பயம். ஏன்னா கை நிறைய டைம் எனக்கு சுட்டு இருக்கு. ஸோ நான் இட்லி எப்போவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா இதை செஞ்சுருக்கிறேன். அது எடுக்காம அதிலே வச்சு அப்படியே ஊற்ற போகிறேன் நான். லெஃப்டில் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அது ரைட் ஹேண்டு தான். ஒவ்வொரு குழியாக பார்த்து நம்ம இட்லி மாவு ஊற்றிடலாம். மாவு பத்தலை, இன்னொரு இட்லி ஊற்றுறதுக்கு. ஸோ நம்ம அந்த மாவு கழட்டி ஊற்றிக்கலாம். ரப்பர் பேண்டை வேறு டைட்டாக போட்டிருக்காங்க, கழட்டவே முடியாமல் கழட்டிகிட்ருக்குறேன். ஒரு வழியாக கழட்டியாச்சு மாவு. ஹஸ்பண்ட் இட்லி போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு நம்ம குழம்பு ஊற்றணும். காலையிலேருந்து பாவம் ஹஸ்பண்ட் சாப்பிடவே இல்லை. நைட்டு தான் சாப்பிட்றாங்க. 4 இட்லி போட்டு சாப்பிட்றாங்க. அது கூட ஹஸ்பண்ட் சாப்பிடல, விட்டுட்டாங்க. குழம்பு அம்மா செஞ்சாங்க, இட்லி வந்து நான் செய்கிறேன். குழம்பு அம்மா செஞ்சுட்டு ஒரு வேலையாக போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. பல்லு வலின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். மூடி வச்சிடலாம். அவர் குழம்பு வேணுமாம்மா, 4 இட்லி போட்டு
குழம்பு, ஒரு முட்டை வச்சு கொடுத்துடலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுட சுட இருக்குல்ல. காரஞ்சாரமாக டேஸ்ட்டாக இருக்கு. அப்பாவுக்கு இட்லி போட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மாமாவுக்கு போட்டு கொடுக்குறேன். வந்து வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாப்பா வேற. நாயெல்லாம் கத்துது, பயமா இருக்கு. யானைசாமி வந்துட மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு ஒரு இட்லி. சிக்கன் சாப்பிட மாட்டா, ஸோ கம்மியாக மட்டும் போட்டு கொடுக்கலாம். என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாருங்க.